பல்லு இருக்கிறவன் தான் பகோடா சாப்பிட்ணும், பல்லு இருக்கிறவன் தான் அந்த கிழங்கு சாப்பிட்ணும். ஏம்மா உனக்கு பல்லு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக் மாதிரி உள்பூச்செல்லாம் வீக்காக இருக்குங்க. இருக்கிற பல்லை வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே போகிறதோட பல்லுக்குள்ளே தான் நிறையா இருக்குது. சரி, ஓல்ட் இஸ் கோல்டு, நம்ம ஏன் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடாது? ஈஸியாக போயிருமேன்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சு கிழங்குல தோல் உரிச்சு, அதுக்கப்புறம் மேலே உள்ள நரம்பை உரிச்சு, அதுக்கப்புறம் கட் பண்ணி, அது உள்ளர ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு வேறு நரம்பு வரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கிரைண்ட் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா போதுமப்பா குஷ்டமாப்பா அப்படின்னு ஆயிரும். இதுக்கு பருத்தி முட்டை க்ளூடவுனில் இருந்ததுக்கலாமே, ஸ்டீம் பண்ண வேகத்துக்கு செஞ்சு சாப்பிட்ருந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம அப்படி சாப்பிடுவோமா? இதுக்கு பருத்தி முட்டை க்ளூடவுனில் இருந்துருக்கலாமே, ஸ்டீம் பண்ண வேகத்துக்கே சாப்பிட்ருந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம அப்படி சாப்பிடுவோமா? பார்த்து பார்த்து செவத்துக்கு வலிக்க போது மாதிரி பல்லுக்கும் வலிக்காமல் வாய்க்கும் வலிக்காமல் அப்படி ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிடுவோம். மிச்சமாக இருக்கிற கிழங்குல தான் ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம். கிரைண்ட் பண்ண உடனேயும் சாப்பிடவும் மாட்டோம். ஏன்னா நம்ம பசிக்கு சாப்பிட்றதோட ருசிக்கு சாப்பிட்றது தானே அதிகம். இது கொஞ்சம் தேங்காயும் சேர்க்கணும். ஊராக இருந்தால் தேங்காய் திருவி இருந்துருக்கணும். இங்கே அந்த வேலை மிச்சமாச்சு. கட் பண்ண தேங்காவை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, கட் பண்ண கிழங்க தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, ரெண்டையும் மிக்சிங் பண்ணணும். அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஆல்ரெடி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கணும், தட்டி எழுப்புற மாதிரி ஓரமாக தூங்கிட்டு இருக்கிற பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? பருப்போட தாயா இந்த மாதிரி பவுலில் அரேஞ்ச் பண்ணாதாயா சாப்பிட மாதிரி இருக்குது. வெசல் வாஷ் பண்ண போகிறது என்னமோ நம்ம தான். ஐயோ, நம்ம மனசு வேறு அங்கே போகுதே. மலைச்சாரல் மாதிரி நான் வச்சுருக்கிற இந்த சின்ன சைஸ் 4 ஸ்பூன் சீனியை அப்படி ஒரு தூரல் இப்படி ஒரு தூரல் தூவி விட்டு, இப்படி ஒரு மிக்ஸ் அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். நோகாமல் நொங்கு திங்கலான்னு பார்த்த மாதிரி நோகாமல் அந்த கிழங்கு சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் அந்த கிழங்கு இப்போ கிழங்கு புட்டாயிருச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த சர்க்கரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சர்க்கரை தான் ஆட் பண்ணேன். இதே மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணாட்டியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.